ஹாய் அனைவருக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான கத்திரிக்காய் பொடிக்கிறத செஞ்சு காட்ட போறேன். இது நல்ல ஒரு அருமையான சைட் டிஷ்ங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். தயிர் சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் பொடிக்கறி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. கத்திரிக்காய் பொடிக்கறி செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு 7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த சைஸ்ல ஒரு 7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு ஒரு பவுடர் அரைச்சுக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சாச்சுங்க. இப்போ பேன் சூடாயிருச்சுங்க. நம்ம ஒவ்வொரு பொருளா சேர்த்துக்கலாம். கடல் பருப்பு வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்து இருக்குங்க. 1.5 டீஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு. இப்போ இந்த கடலை பருப்பும் உளுந்து பருப்பும் லைட்டா ஃப்ரை ஆட்டுங்க. அப்புறம் அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். அடுத்தது 1.5 டீஸ்பூன் வந்து மல்லி விதை. எல்லாமே சம அளவுல தான் எடுத்துருக்குங்க. 1.5 டீஸ்பூன் வந்து நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலைங்க. அடுத்தது காரத்துக்கு 4 வரமிளகாய். கட்டி பெருங்காயம் வச்சிருந்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் கொஞ்சமா கட் பண்ணி இதுல வறுத்துக்குங்க. இல்ல பவுடர் பெருங்காயம் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கருகக்கூடாதுங்க. நல்லா செவந்து வந்தா போதும். இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு ஆற வச்சிடலாங்க. ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சுட்டு இதை ரொம்ப நைஸா அரைக்கூடாது. குறை வச்சிருக்கலாம். சரிங்களா? கத்திரிக்காயை நறுக்கலாங்க. கத்திரிக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிட்டு தண்ணியில சேர்த்துக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சாச்சுங்க. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, அடுத்தது நறுக்கின கத்திரிக்காய். நம்ம தண்ணி சேர்த்தாம அதை வதக்க போறோம். எண்ணெயிலே வதக்கி இருக்கிறதுனால அதிகபட்சமா ஒரு 7 ஒரு 8 நிமிஷம் ஆகும். இது அப்பப்ப கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. 1/4 டீஸ்பூன் குறைவாக மஞ்சள் தூள். இப்ப காய் சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஆச்சுங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து புளிக்கரைசல், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. புளிக்கரைசல் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இப்ப பாருங்க, கத்திரிக்காய் வந்து ஒரு 95% நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப குழைய விடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப நம்ம வந்து அரைச்சு வச்ச பொடி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச எல்லாமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க. அளவா சேர்த்துக்கீங்க. வேணும்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கூடவே பெருங்காயம். இப்ப வேற ஒரு பவுல்ல போட்டுக்கலாங்க. ஒரு அருமையான சுவையில கத்திரிக்காய் பொடிக்கறி ரெடி பண்ணி காமிச்சிருக்கேங்க. இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். நீங்க வெறும் சாதம் வச்சுட்டு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.